ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A2K. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த்தங்காய் குழம்பு. நார்த்தங்காய் அந்த மாதிரி பழுத்துது அல்லது அரைப்பழமாக இருக்கிற நார்த்தங்காயை மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு உள்ளே ஒவ்வொரு சுளையிலும் இருக்க விதையும் நீக்கிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த எடுத்து வச்ச சுளையை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, குட்டி குட்டியாக நறுக்குனா பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த நார்த்தங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்குங்க. வதக்குறது தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் தூள் 2 ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். இது காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் இதில். அப்புறம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்தோன்னே லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. இறக்கும்போது 2 துண்டு வெல்லம் சேர்த்து இறக்குங்க. அவ்வளோதான். புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சுவையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இது ஃபுல் வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.